சர்வசக்திக்கு வணக்கம். கார ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிடம் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு பெயர்களுக்கும் விதி எண்ணாகவும் அவருடைய யோக பாவத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த எண்கிடம் அமைந்துள்ளது. ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையில் தான். 2 வார்த்தை வரும், 3 வார்த்தை வராது. ஆனால் ஜாதகம் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே 12 சாணத்துக்கும் 20 நட்சத்திரத்துக்கும் 12 ராசிகளுக்கும் லக்கணத்துக்கும் சொல்லப்பட்டு உள்ளது. ஆண்டோர்கள் சொல்லப்பட்டதை நான் புதுசாக எடுக்கப்பட்ட எண்ணிட பிரகாரம் அப்படியே கச்சிதமாக அந்த வார்த்தைகளை ஒவ்வொரு சாணத்துக்கும் அமைந்துள்ளது. ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் முரட்டு வெயில். அந்த முரட்டு வெயிலுக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 3, 2, 7, 8, 3, 1 இதெல்லாம் கூட்டா 27. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 9. அப்போது முரட்டு வெயில். முரட்டு வெயிலோட விதியின் 9. 9ஆம் இடம் பாக்கிய சனத்தை வருகிறது. முரட்டு வெயில்னால் போய் கொண்டு இருக்கும்போதே அடிக்கும். மத்தியானத்தில் சித்திரை வயசும் கொளுக்கும். பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி வர சமயத்தில் புரட்டாசி மாதத்தில் வெயில் முரட்டு வெயில் அடிக்கும். அந்த சாணம் தானே முரட்டு வெயில். முரட்டு வெயிலோட விதியன் 9. 9ஆவோட பாக்கிய சந்தை அமைந்துள்ளது. நல்ல கிரகம் உள்ளவங்களுக்கு முரட்டு வெயில் சாதாரணமாக இருக்கும். கெட்ட கிரகம் உள்ளவங்களுக்கு அந்த 9ஆம் இடத்துல பாவகரமே இருக்கும். அவன் வெயிலே முரட்டு வெயிலே கிடக்கணும். முரட்டு வெயில் அனுபவிக்க வேண்டும். அதுதான் முரட்டு வெயில். அதுக்கு தான் 9ஆம் இடம் பாக்கிய சந்தில் வருகிறது. கொடுத்த வரத்துடைய விதியின் 9. அந்த கொடுத்த வரத்துக்கு 7 எழுத்து. அந்த 7 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 7, 4, 7, 5, 3, 7 எல்லாம் கூட்ட 36. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக்க 9. கொடுத்த வரம்னா வார்த்தையால் சொன்னால் அது தந்தாகணும். அதான் கொடுத்த வரம். பொருளால் தந்துவிட்டு கொடுத்த வரம் சொன்னாலும் மற்ற வாங்கணும். கொடுத்த வரம் சொன்னால் நன்றாக இருக்கும். கொடுத்த வரம் என்பது இறைவனாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கொடுத்த வரம் அந்த வரத்தை காப்பாற்றணும். அதுதான் மனிதனுக்கு அழகு. கடவுளுக்கும் அழகு காப்பாற்றான். கடவுள் வரத்தை கொடுத்துவிட்டு எங்கே இருந்தாக்க அது கொடுத்த வரம் கிடையாது. அதுபோல் மனிதனும் கொடுத்த வரத்தை மாற்றிக்கிட்டும் போகிறானுங்க. அதே போல் கடவுளும் நடக்கிற. அதால் தான் அநியாயங்கள் அநியாயம் அராஜகலாம் நடக்குது. ஆனால் திட்டங்கள் சொல்லப்படுகிறது. அது 100 ஆண்டுக்குரிய திட்டத்தை பற்றி ஒரே வருஷம் ஒரே தேர்தல் நேரத்தில் சொல்லுவாங்க. அது 100 ஆண்டுக்குரிய திட்டங்கள். இப்படியும் சில அரசியல்வாதிகள் இருக்காங்க. 300 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்குரிய திட்டத்தை 500 திட்டம்னு சொல்லிவிடுவாங்க. இந்த ஆட்சியிலையும் அதை செஞ்சுவிடும். அது அவங்களுடைய கணக்குக்கு 500 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு. அதனால் கொடுத்த வரை என்பது மனிதனுக்கு 100 ஆண்டு இல்லை. அந்த நேரத்திலேயே அந்த ஆண்டுலேயே செய்யணும். அதுதான் கொடுத்த வரம். அதனால் ஒவ்வொரு அரசியல்வாதிகள் கட்சி எலெக்ஷன் நேரத்தில் நிறைய அறிவிப்பாங்க. அத்தனையும் அது அவங்களால செய்ய முடியாது. அது செய்ய முடியாத சில சூட்சகமாக சில அரசியல் கட்சிகள்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. 100 வருஷத்துக்குரிய திட்டத்தை அறிவிச்சு விடுவாங்க. ஒவ்வொரு ஜெயிக்கிறப்பெல்லாம் ஒரு 4 திட்டம் 5 திட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு போவாங்க. மீதி என்னன்னு கேட்டாக்கா பணம் இல்லாம்பாங்க. அதான் கொடுத்த வரம் என்பது அந்தந்த நேரத்திலே முடிக்கணும். அதான் கொடுத்த வரம். கடவுள் என்பது சோதிப்பது. அது கடவுள். ஆனால் இவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? இத்தனை திட்டத்தையும் நம்ம அறிவிக்கிறோமே அப்படிங்கிறது. ஆனால் சில பேர் சூழ்ச்சியமாக இது 500 வருஷத்துக்குரிய திட்டம், இது 100 வருஷத்துக்குரிய திட்டத்தை வகுத்து இப்பயே சொல்லுடா, ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டு காலம் ஒவ்வொரு ஆட்சி வரும்போது நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சிக்கிட்டு செய்வாங்க. ஆனால் அது மக்களுக்கு தெரியாது. ஆனால் அதான் கொடுத்த வரங்கிறது 100 வருஷம் 200 வருஷம் முன்கூட்டி கொடுத்துருக்கேன். அந்த திட்டத்தை நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக அப்படி கொடுத்தோம். மனிதனும் அப்போ தான் அப்படித்தான். மனிதன் கொடுக்கணுன்ட்டு கூட கொடுக்க மாட்டான். ஆனாலும் கொடுத்த வரம் அரசியல் இப்படி ஒரு சூசகமாக 100 வருஷத்துக்குள்ள செய்யக்கூடிய
ஒரே தேர்தல் நேரத்தில் சொல்லிவிடுவாங்க. சரி, அடுத்ததாக வந்து ஆண்டியார். ஆண்டியாருக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிலும் 8, 3, 6, 9, 9 இதெல்லாம் கொடுத்தாங்க 35. அதனுடைய விதி என்பது 8. ஆண்டியாருக்கு வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது அவருடைய வாழ்க்கையவே எழுதப்பட்டு வருகிறது. அவருடைய வாழ்க்கையவே உருவாக்கப்பட்டு வருது. குடும்பஸ்தானம் தான், லக்கணம் தான், 5ஆம் இடம் தான் இல்லை. 8ஆம் இடத்துலேருந்து சுபக்கிரகங்கள் நல்லா அந்த விரையாதிபதிக்குரியவனே 8ஆம் இடத்தில் அமர்ந்து நல்லா பலன் கொடுக்கக்கூடியவனாக இருந்து விட்டால் ஆண்டியாலிருந்து மாறி வரலாம். அப்படி தவறினால் 8ஆம் இடத்தில் எல்லாமே பாவக்கிரகமாக இருந்து அவனை ஆட்டி விட்டால் அது ஆண்டியார். அது அவனுடைய தலையெழுத்து. ஆனால் வந்து 8ஆம் இடமே வாழ்க்கையை எழுதப்பட்டு வருகிறது. அந்த அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி வந்து வேறு இடத்துல நல்லா பலன் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அவன் ஆண்டியாரிலிருந்து மாறி மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகலாம். அதனால் ஆண்டியாருக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிக்கை தான் 8, 3, 6, 9, 9 இதெல்லாம் கூட்டாக 35. அதோடைய விதி என்பது 8. இதுதான் ஆண்டியார். ஆண்டியாருடைய விதி எண் 8. ஆண்டியார் எழுதுறது 8ஆம் இடம் தான். அடுத்ததாக வந்து விரதம். விரதத்துக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கையும் 6, 3, 7, 3. இந்த 4 எழுத்துக்குரிய டோட்டலு 19. அதோடைய விதி என்பது 1. விரதம். விரதம்னா பட்னி கிடந்து சாமி கும்பிட்றது அது பெரிய விரதமே இல்லை. காலைல எழுந்திரிச்சாக்கா நாளே அவன் வயிறு தூய்மை அடையணும். தூய்மை அடைந்து விரதம் பச்சை தண்ணி கூட நாவில் ஊற்றாமல் 12 மணிக்கு மேலேயோ அந்த விரதத்தை விரதமாக இருந்து சாமி கும்பிட்டு தரிசித்து உணவு உண்டாதான் விரதம். அதனால் வந்து இப்போலாம் வந்து யாரும் விரதமாக இருக்கிறதில்ல. விரதம் என்பதெல்லாம் நல்லா காலைல எழுந்தாலாம் பாலுக்கு பஞ்சம் இல்லை. பாக்கெட் பால் இருக்குது, மாட்டு பால் இருக்குது. இப்படி பாலுக்கெல்லாம் நம்ம அருகாமையிலே நம்மளை பிரிட்ஜிலே வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லா பால் நல்லா காய்ச்சி நல்லா டீயாக காய்ச்சி பாலாக சில பேர் உணவாக அதில் பிஸ்கட்டு ரொட்டி கிட்டி எல்லாமே தின்பாங்க. பழம் கிழம் எல்லாமே. அதான் பாலும் பழம் எல்லாத்தையும் தின்னுவிட்டு 12 மணிக்கு மேலே பசி எடுக்காமல் விரதம் இருப்பான். அதுக்கும் விரதம்னு பேர். விரதம் என்பது வார்த்தையிலும் இருக்க வேண்டும். விரதம் என்பது வார்த்தையிலும் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு செய்யணும் விரதம் ஒரு முடிவு பண்ணாக்க அது கரெக்டாக செஞ்சாகணும். அதுதான் விரதம். அது பட்னி கிடந்து விரதம் இருக்கிறதால அதெல்லாம் பெரிய விரதம். வார்த்தையால் விரதம் இருக்க வேண்டும், செய்முறையில் இருக்க வேண்டும். அதான் விரதம். அடுத்ததாவது சாம்பார். சாம்பாருக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 1, 7, 7, 9 இதெல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ சாம்பாருக்கு வந்து விதியின் 6. ஏன் சாம்பார் 6ஆம் இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா அது அனைத்து பொருளுமே அமைஞ்சு கலக்கப்பட்டு உள்ளது. அந்த சாம்பாருக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு போனால் அதான் சாம்பாருக்கெல்லாம் 6வது விதின்னு தான் ருசி தருது. ருசியில் ஏற்படுத்துறதே 6வது விதின்னு தான். ருசி இருந்தாலும் இல்லைன்னாலும் சொல்லக்கூடிய விதியின் 6 தான். ஆனால் சாம்பாருடைய விதியின் 6. சாம்பார் என்பது 6ஆம் இடத்து பலன் என்பது ஒரு முறையாகவே நடக்கும், நீதியாகவே நடக்கும். அதுதான் சாம்பார். சாம்பாருடைய விதியின் 6. சாம்பாருக்கு வந்து எண்களிலும் 1, 7, 7, 9 இதெல்லாம் கூட்டாக 24. அது கிரகத்தால் கழிச்சுக்காக மீதி 6. அடுத்ததாக வந்து குழம்பு. குழம்புக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிலும் 3, 6, 7, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதோடைய விதி என்பது 9. குழம்பு 9ஆம் இடம். குழம்புன்னா எல்லாம் புளி குழம்பு தான் சொல்கிறோம். புளி குழம்பு, கார குழம்பு இதெல்லாம் வந்து பேர் வந்து குழம்பு. பொதுவாக வந்து மற்ற அசைவ ஹோட்டலுக்கு போனால் எல்லாம் குழம்பு தான். கோழி குருமான்னு சொல்லுவாங்க, மட்டன் குருமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதெல்லாம் விரும்புறதில்லை. நானும் நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப அருகிக்கும். ஆனால் குழம்பு என்பது புளி குழம்பு, கார குழம்பு, மோர் குழம்பு இதைத்தான் சொல்லுவாங்க. மற்ற அடிப்படை அசைவத்துக்கு போனாக்கா அதை மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு இப்போலாம் சொல்லுவாங்க. ஆனால் அன்னை நிலைமைக்கெல்லாம் கோழி குழம்பு சொன்னான், இப்போலாம் வந்து சிக்கன் குழம்புன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் மட்டன் ஆட்டுக்கறி குழம்பும்பான், இன்றைக்கி வந்து மட்டன் குழம்புங்க. எல்லாமே இங்கிலீஷில் வார்த்தைகள் வருது. அதனால் வந்து குழம்புடைய விதிங்கிறது 9. அப்போ குழம்புக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிக்கையும் 3, 6, 7, 2 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ குழம்புடைய விதியின் 9. குழம்பு 9ஆம் இடத்துக்கு போகலாம். நல்லா சமைச்சிருந்தானா 9ஆம் இடம் ருசிக்கும்.
சரியில்லாமல்னாக்கா உப்பள்ளி போடுறான், காரத்தள்ளி போடுறான், குழம்பு ருசிக்கு அந்த இடம் வந்து பாவக்கிரகம்னு பேர். சரி, வார்த்தடிப்படி ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். கார ஜோதிடம் திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம்.